ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் மாரிதாஸ் அவர்கள் நம்ம எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடைய கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. மீண்டும் 2026 திமுக ஆட்சி தான் வரும், இந்த நிலையில் இருந்தால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. அதிமுகவின் பெரும்பாலான முக்கிய தலைவர்கள் எவரும் தீவிர திமுக எதிர்ப்போ அல்லது கருணாநிதி குடும்பத்தை எதிர்த்தோ அரசியல் செய்வதே இல்லை. 2026 ஆட்சி பிடிக்க எண்ணம் முனைப்பு எடப்பாடி பழனிசாமி தவிர யாருக்கும் பெரிதாக இல்லை. போதிலும் சமீபத்தில் வேலுமணி மீதான வழக்கிற்கு பின் மொத்தமாக மயான அமைதியில் பலர் சென்று விட்டனர். இந்த அதிமுக நிச்சயம் மக்களிடம் ஈர்ப்பை இழக்கிறது அப்படிங்கிறது உண்மை. திமுக அரசுக்கு எதிரான தீவிரமான அரசியல் எதிர்ப்புகளை களத்தில் தொடர் போராட்டங்கள் வழியாக நடத்தி மக்களிடம் நம்பகத்தன்மையை உருவாக்க வேண்டியது அதிமுகவுடைய கடமை. சவுக்கு சங்கர் போன்றவர்களை வைத்து அரசியல் செய்வோம் என்ற எண்ணம் இருந்தால் கஷ்டம்தான் அப்படின்னு நம்ம மாரிதாஸ் அவர்கள் அதிமுகவிற்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. முக்கியமா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சைடாக இருக்கட்டும், பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய அங்கே நடக்கிற மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வேலுமணி அவர்கள் கலந்துக்கிற மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை அதிமுகவில் முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்கிற மீட்டிங்காக இருக்கட்டும், ஒன்று எனக்கு தெரிந்து 2 பேர் தான் திமுகவை கிழித்து தொங்க விடுவது. அப்படின்னா திமுகவுடைய அரசியலை எதிர்த்து ஒரு ஸ்ட்ராங்கான அரசியல் அதிமுகவில் செய்கிறது 2 பேர் தான். ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இரண்டாவது சி.வி. சண்முகம் அவர்கள். அதாவது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணாலும் சி.வி. சண்முகம் அவர்களுடைய அந்த மீட்டிங்குடைய பேச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் எதுக்குமே பயப்படாமல் அடித்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக இருக்கட்டும் இல்லை முதல்வராக இருக்கட்டும் அடித்து சரமாரியாக அவருடைய ஸ்பீச்சை கிழித்து தொங்க விட்டுட்டு தான் இருக்காரு. அவரை மாதிரி ஒவ்வொரு அதிமுகவுடைய எம்எல்ஏவும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் அதிமுகவுடைய தொண்டர்களும் எல்லாருமே சி.வி. சண்முகம் மாதிரி அந்த பேச்சை நீங்கள் கண்டினியூ பண்ணி திமுக எதிர்ப்பை காட்டினால் மட்டும்தான் இந்த வர தேர்தலில் அதிமுக மக்களிடம் ஒரு ஈர்ப்பை பெறும். ஈர்ப்பை பெறுவது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிமுக பல வேலைகள் செய்ய வேண்டியதற்கு, முக்கியமாக கட்சியில் பிரிந்து போன முக்கிய தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும். முக்கியமாக வி.கே. சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், டிடிவி தினகரன் நீங்கள் கட்சியில் சேர்க்கலனாலும் கூட்டணியில் சேர்க்கலாம். இது மாதிரி பிரிந்து கிடந்த அதிமுக, எம்ஜிஆர் மக்கள் மன்றம், அது இதுன்னு ஏகப்பட்ட கிளைகள் பிரிந்து போயிடுச்சு. அனைத்து தலைவர்களையும் ஒருங்கிணைத்து நீங்கள் அதிமுகவை மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த இயக்கமாக கொண்டு வந்தால் கண்டிப்பாக இந்த 2026 திமுக டெபாசிட் இழப்பது கூட, அனைத்து தொகுதிகளையும் டெபாசிட் இழப்பது கூட நடக்கும். அந்த அளவுக்கு திமுகவுடைய ஆட்சி மோசமாக இருக்கு. ஆனால் நீங்கள் இது மாதிரி பிரிந்து கிடந்தீங்கன்னா மறுபடியும் திமுக தான் ஆட்சி வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.